no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஏற்கனவே நீங்க 2000 ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டீங்க முதல் வாக்குறுதியில. மூன்றாவது கட்ட வாக்குறுதியில இப்ப வந்து உதவித்தொகை கருணை தொகைன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மாத்திட்டீங்க. 10,000 கொடுக்குறீங்க. எதுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார் அள்ளி கொடுக்குறீங்கன்னா ஓட்டு போடுங்க. பல லட்சம் ஓட்டுக்கு அந்த ஒரு நிமிடம் இருங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பல லட்சத்தை இழப்பீடு உண்டு பண்ணிட்டு 5000 ரூபாய் கொடுத்ததை மட்டும் பெருசா பேசுறீங்க. தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? வெல்லும் தமிழ் பெண்களாம். ஏங்க 6999 போக்சோ வழக்குல அந்த பெண்கள் இதாயிருக்காங்களே, அந்த பெண்கள்லாம் வெல்லும் தமிழ் பெண்களா? இல்ல சார். அந்த பெண் குழந்தைகளுடைய சொல்லுமா இல்லையா, அந்த அப்பா மோசமான அப்பாங்க. 32 அடி ஆழத்துல இருக்கிறவனுக்கு 32 அடி கயரை போட்டாதான் மேலே ஏறி வரும். 16 அடி கயரை போட்டீங்கன்னா மேலே ஏறி வரமாட்டான். அதுதான் இலவசங்கள், அதுதான் நலத்திட்டங்கள். விஜய் வேணா பல ஆயிரம் கோடியை வச்சுக்கிட்டு இருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் 1000 ரூபாய்க்கு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். 1000 கோடியை பாக்கெட்ல வச்சுட்டு நீ பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காட்சி ஊடகங்களையும் சபரீசனை வச்சு நீங்க விலக்கி வாங்கிட்டு ஒரு மோசமான ஆட்சியை மிகச்சிறந்த ஆட்சியா நிறுவுவதற்கு நீங்க பாடுபடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையாகவும் இருக்கு, வெறுப்பாகவும் இருக்கு. இந்த அறிவையும் ஆற்றலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்து நீங்க பயன்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்க ஏங்க ஓட்டு கேட்டு போகணும்? அவன் ஓட்டு போறதுக்கு உங்க வீட்டு முன்னால நிக்க மாட்டானாங்க. பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை, படிச்சு பட்டம் வாங்கினவங்களுக்கு வேலை கொடுங்க, உதவித்தொகை கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோம். 4.5 லட்சம் பேருக்கு நாங்க கொடுக்க தான் போறோம். படித்தவர்களுக்கு உதவித்தொகை நான் கொடுத்துருக்கோம். படிச்சவங்கள அடுத்து என்ன பண்ணுறோம் சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு உதவித்தொகை கொடுத்துருக்கோம்? சரிங்களா, அனைத்து குடும்பத்திற்கும் உதவித்தொகை. எதுவுமே இல்லாம பல லட்சத்தை புடிங்கி விட்டு நீங்க ஒரு 5000 கொடுத்தாரு, அதை பத்தி விமர்சனம் பண்ணிருக்கீங்களா? 40,000 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல இழப்பீடு வந்திருக்கிறது என்று வாதம் வைக்கப்படுகிறது. விசாகன் ஐஏஎஸ் தப்பிச்சு ஓடியதை நீங்க பார்த்திருப்பீங்க. அங்கிருந்து இடி ரைடு வந்ததும் மறுநாளே கிளம்பி ஸ்டாலின் அங்க போய் காலை பிடிச்சதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த பாட்டிலுக்கு மேல் 10 ரூபாய் டைரக்டாக நீங்க வந்து டாஸ்மாக்கு நேரடி அனுப்புறது வித்தவுட் என்ட்ரி, இந்த இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது, எல்லாரும் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல சார், பிஜேபி பீகார்ல அங்க ஒரு ஐடியா, நிதிஷ்குமார் ரூட்ல 10,000 முன்னாடியே கொடுத்தாங்க. நீங்க 10,000 பின்னாடி கொடுக்கறதா சொல்லுங்கன்னு அவங்க ஏதாவது கேக்குறேன். ஏன் நீங்க பதறி துடிக்கிறீங்க? ஏன் பதறி துடிக்கிறீங்க? மக்களுக்கு தானே 5000க்கு மட்டும் மக்களுக்கு போறதை தடுக்கிறதுக்கு பாக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல. 10,000 மக்களுக்கு போறதை ஸ்டாலின் ஏன் தடுக்க முயற்சி பண்றாரு? ஓபிஎஸ் யாருங்க? அம்மாவால் 3 முறை அடையாளம் காட்டப்பட்டு முதலமைச்சராக இருந்தவர். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் கோவிலாக மதிக்கப்படுகின்ற அந்த தலைமை கழகத்தை அடியாட்களை வைத்து உடைத்து நொறுக்கி அங்கிருந்த டாக்குமெண்டையெல்லாம் களவாடிட்டு போன ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்த நீ போய் ஸ்டாலினை பார்க்கலாமா? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் காசிநாத பாரதி சார். வணக்கம். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்க போலயே. ஆல்வேஸ். அள்ளி தெளிக்கிறீங்களே சார். தேர்தல் வாக்குறுதின்னு 3 கட்ட வாக்குறுதி திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதெல்லாம் பார்த்தா பிரமிக்க வைக்குது. மக்களுக்கு அள்ளி கொடுக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டீங்க. ரைட்டு, எங்க இருக்குது, எங்க வச்சுருக்கிறீங்க? அரசோட கஜானா என்ன நிலைமை? இப்போ நீங்க புது ஆட்சிக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்தா இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்த முடியும்? எங்க காசை வச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சரி, கருணை இருப்பவர்களிடம் மட்டும்தான் கருணை தொகை வரும். கருணையற்ற திமுக ஆட்சி கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏமாற்றத்தை மட்டுமே எதிர்பார்க்க. பேரை மாத்திட்டீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்து விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது எத்தனையோ திட்டங்களை சொல்லலாம். அன்றைக்கு விவோக்களை கொண்டு வந்ததுலேருந்து இப்போ வந்த 7.5% இடஒதுக்கீடு வரை அத்தனை திட்டங்களையும் நாங்கள் வந்து செயல்படுத்தி தான் இருக்கிறோம். குறிப்பாக எப்படி நீங்கள் செயல்படுத்துவீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. நிதி எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. கொரோனா பேரிடரில் அன்னைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி, 1 ரூபாய் வரி வருமானம் கிடையாது. 22 லட்சம் பேருக்கு அம்மா உணவகங்கள் மூலமாக தினந்தோறும் உணவை அடித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வரி வருவாய் இல்லாமல் திமுக அரசு அன்றைக்கு இருந்திருந்தால் பல லட்சம் பேரை சாவடிச்சிருப்பாங்க. என்ன, அதனால நாங்கள் ஏற்கனவே அந்த மாடலை பண்ணியிருக்கிறோம். மக்களின் நலன் தான் முக்கியம்னு சொன்னா நம்மளால பல்வேறு விதங்களில் ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு கடன் சுமை என்ன இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கடன் சுமை 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு. நான் குறிப்பாக உங்கள்ட்ட சொல்ல விரும்புறது, அன்னைக்கு நாங்க 150 மடங்கு வரி போடல.
அன்னைக்கு நாங்க 3 முறை மக்கள் மேல தேவைப்பட்டால் சுமை ஏற்றப்படும் எடப்பாடி சொல்றாரு. வருவாயை உயர்த்திங்கிறது தான் வரிங்கிற மாதிரி அது மிஸ் ரெப்ரசன்ட் சொல்ற வார்த்தை அதுதான். வருவாயை உயர்த்திங்கிறது தான் அவங்க அப்படி சொல்றாங்க. நாங்க 150 மடங்கு இது பண்ணல, 3 மடங்கு மின்சார கட்டணத்தை 3 முறை உயர்த்தல. நாங்க வந்து குப்பைக்கு வரி போடல, குப்பைக்கு ஃபார்வர்ட் டேட் போட்டு 2015 இருந்து நாங்க கேட்கல. இது போன்ற வணிக கட்டிடங்களுக்கு 18% வரியை நாங்க போடல. பல லட்சம் கோடி 4.25 லட்சம் கோடி கடனை நாங்க வாங்கல. ஒண்ணு இதை செய்யணும் இல்ல அதை செய்யணும், ரெண்டையும் செஞ்சு இந்த தொகையை வேற எங்கேயோ மனமாட்டம் செய்கின்றீர்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு. திரும்ப திரும்ப எங்களால பண்ண முடியுங்க, ஸ்ட்ரீம் லைன் பண்ண முடியும். என்னுடைய ஸ்ட்ரீம் லைனை நான் சொல்லவா? இது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்ட அதை கருத்தை நான் சொல்றேன். மணல் குவாரிகளும் கல் குவாரிகளையும் இதுவரைக்கும் ஆட்டையை போட்டதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தாலே பல லட்சம் கோடி. அஞ்சுல் மிஸ்ரா என்ன சொல்லிட்டு போனார் பிஆர்பி கிரானைட் கேஸ்ல? இத்தனை 1000 கோடி தெரியுமா உங்களுக்கு? பல லட்சம் கோடி சொல்லிட்டு போனார் அவரு. இன்னைக்கு வந்து நான் ஒரு சென்ற வாரம் பத்திரிகையில் படித்தேன். மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற பெருங்குளம்ங்கிற ஏரியாவில் 186 இராணுவ வீரர்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற 30-40க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளை எதிர்த்து மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்திருக்கிறார்கள். அவங்க பேட்டி கொடுத்ததை ஜூனியர் விடலில் பார்க்குறேன். நாங்கள் பல மாதங்களாக நாங்கள் இராணுவ வீரர்கள் தான், ஆனால் இந்த தேசத்தை காப்பாற்றணுங்கிற அடிப்படையில் எங்களுடைய யூனிஃபார்மோடு நாங்கள் போய் வந்து கலெக்டரை பார்த்தோம், அவர்கிட்ட மனுவை கொடுத்தோம். நீங்கள் சென்ற வாரத்துக்கு முதல் வாரம் பார்த்துருப்பீங்க. அப்பாவு அவர்களுடைய ராதாபுரம் தொகுதியில் 36 கல்குவாரிகள் செயல்படுகின்றனன்னு சொல்லி தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த இயற்கை வளங்களையும் இன்றைக்கு தாரை வார்த்தை. நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு, நியூஸ் 24/7 இவரை வந்து பழனியாண்டிங்கிற எம்எல்ஏ, ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அங்கே நடந்த கல்குவாரி பிரச்சனையில தான் அங்கே வந்து அவரை அடித்து உடைச்சி அந்த ஒரு பத்திரிகையாளர்களை தாக்குனது. ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சூறையாடி கொண்டிருக்கிறது. ராணுவ வீரர்கள் உடையிலே போறாங்க. ஆக்சுவலா அது வந்து அஃபென்ஸ். இல்ல நீங்க ஒரு நிமிடம் இல்ல ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தா இயற்கை வளங்கள் ஒரு நிமிடம் அடிப்பது, கிரானைட், கிரஷர் இதெல்லாம் இவ்வளவு இதெல்லாம் தடுத்து இல்ல இவ்வளவு உச்சபட்ச அசுர வெறியில எல்லாம் யாரும் பண்ணது கிடையாதுங்க. அகோர பசியில யாரும். இதையே சொல்றீங்க. ஒரு நிமிடம் இருங்க, நான் சொல்ல கருத்தை சொல்லிடுறேன். ஒரு நிமிடம் இருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க அந்த ராணுவ வீரர்கள்? நான் பேட்டியை பார்த்தேன். நாங்க ஒரு நிமிடம் இல்ல, ஏன் ஒரு நான் வந்து நல்ல விஷயத்தை தான் சொல்ல வர்றேன். ராணுவ வீரர்கள் தங்களுடைய உடையில வந்து வெளி ஏரியாவில் போகக்கூடாது. அவங்களுடைய என்ன பணிக்கு அவங்கள டெபியூட் பண்றாங்களோ அந்த பணிக்கு மட்டும்தான் ராணுவ உடையில போகணும். ஆனால் மாவட்ட ஆட்சியரை நாங்க பாக்குறோம். ஏன்னா எங்களுடைய கிராமம் சூறையாடப்படுகிறது. 186 பேர் யூனிஃபார்ம்ல. இட் இஸ் அஃபென்ஸ், சிவில் அஃபென்ஸ். அவங்க மேல நிச்சயமா தண்டனை உண்டு. இருந்த போதிலும் கூட எங்களுடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு அது ஒரு 4 பெருங்குளம், அப்புறம் அதை சுற்றி கிராமங்கள் சொல்றாங்க. நாங்களும் மனு கொடுத்து பார்த்துட்டோம், கலெக்டர் நேரடியாகவும் பார்த்தோம், எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு பேட்டி கொடுக்குறாங்க. இன்றைக்கு தமிழகத்தினுடைய இயற்கை வளங்கள் அப்படி பல லட்சம் கோடி அஞ்சுல் மிஸ்ரா போட்ட கணக்குல இருந்து அன்னைக்கு இருந்த கலெக்டர்ல இருந்து இன்னைக்கு வந்து நீங்க இதுவரைக்கும் சூறையாடப்பட்ட இயற்கை வளங்களை மட்டும் கால்குலேட் பண்ணி நீங்க வந்து ரெக்கவரி பண்ணீங்கனாலே பல லட்சம் கோடி தமிழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய இயற்கை வளங்களின் மூலமாக கிடைக்க வேண்டியது இருக்கு. எங்களால பண்ண முடியுங்க. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தா சொல்றீங்க. இந்த கிரஷர்ஸ் மணல் அள்ளுறவங்க அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்க போறீங்களா? அத பறிமுதல் இழப்பீடுங்க, காம்பன்சேஷன்ங்க. இப்ப இன்னைக்கு கூட ஒரு ஜீவோ வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன காம்பன்சேஷன் வாங்க? இன்னைக்கு கூட ஒரு நிமிடம் என்ன சொல்ல வரீங்க? காம்பன்சேஷன் வாங்க. நாங்க கொடுக்கறதே காம்பன்சேஷன் தொகைங்கறோம். கருணை தொகைங்கறதே வந்து இழப்பீடு தொகை. அந்த வார்த்தையை மாத்திட்டீங்க நீங்க. அதையே மறுபடியும் என்னன்னு மாத்திருக்காங்க எனக்கு தெரியல. அது வந்து உதவி தொகைன்றாங்க. உதவி தொகை. அதுல என்ன நான் சொல்ல வர்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததற்கு பிறகு சொத்து வரி, எல்லா வரிகளையும், மின்சார கட்டணத்தை 500 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தவங்க 2000 ரூபா கட்டுறாங்க. இதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும், குறிப்பாக தாய்மார்கள், ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதெல்லாம் தாய்மார்கள், பல ஆயிரம் பல லட்சம் இழப்பீடுகள் வந்திருக்கிறது. கையாளாகாத திமுக அரசினுடைய செயல்பாடுகளால், நிர்வாக சீர்குலைவுகளால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பல லட்சம் இழப்பீடு வந்திருக்கு. அதை எங்களால முழுசா கொடுக்க முடியாது. ஏதோ எங்களால முடிந்த தொகையை அந்த திமுகவை நீங்க கொண்டு வந்ததுக்காக பாவ மன்னிப்பாக கொடுக்க முடியும். இழப்பீடு எப்படி கொடுப்பதானங்க சொன்னேன். எல்லாருக்கும் என்ன இப்பதானங்க சொன்னேன். எல்லாருக்கும் கிடையாதுங்க, 8 கோடி பேருக்கும் கிடையாதுங்க. 2.36 லட்சம் குடும்பக்காரர்கள். இல்லன்னா அன்கால்குலேட்டடா பண்ண முடியாதுங்க. திருப்பூர்ல மட்டும் பல லட்சம் பேருக்கு. ஒரு நிமிடம் இருங்க. திருப்பூர்ல மட்டும் பல லட்சம் பேர் பீகார்ல இருந்து வந்தவன் இருக்கிறான். அப்புறம் அவனுங்க நான் இங்கதான் வசிக்கிறேன், அப்படி பண்ண முடியாதுங்க. அதாவது எந்த கால்குலேஷனா இருந்தாலும் குடும்பக்காரரின் அடிப்படையில தான் பண்ண முடியும். அதை தாண்டி டீகோட் பண்ணலாமா? எடப்பாடி அவர்களுடைய 3 கட்ட
தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்னொன்னா டீகோட் பண்றேன். சரிங்களா? சொல்லுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஏற்கனவே 1000 ரூபாய் இந்த அரசாங்கம் மகளிர்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாவா? அதான் அதுவும் எல்லாருக்கும் கொடுக்கல. அதான் 2000 உயர்த்தி நீங்க 2000 எல்லாருக்கும் கொடுக்குறேன்றீங்க. இல்ல அதுல வந்து தவறையும் நான் சொல்லிடுறேன். எல்லாரும் கொடுக்குறேன். மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகையில மகளிராக இருக்கிற அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது, எக்ஸப்ட் அரசு ஊழியர்கள். மகளிரா இருக்கிறவங்க அரசு ஊழியரா இருப்பாங்க, மாசம் 1 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் நீங்க வந்து இல்ல நீங்க பெண்டிங் போட்டு இப்ப 30 லட்சம் பேருக்கு நீங்க கொடுத்தீங்களா? அப்ப அந்த 30 லட்சம் பேருக்கும் ஏற்கனவே 28 ஒரு நிமிடம் இருங்க. என்னையும் குழப்பாதீங்க, மக்களும் குழப்பாதீங்க. ஒரு நிமிடம் இருங்க. நீங்க குழப்ப வேண்டாம். நான் கேட்கிற கேள்வி எல்லாரும் கொடுக்குறேன். இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது நீங்க என்ன சொன்னீங்க? வந்ததும் முதல்லயே குடும்ப கார்டுக்கு எத்தனை லட்சம் பேர் குடும்ப கார்டுக்கு 1000 மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் சொன்னது ஸ்டாலின். 28 மாதங்கள் கொடுக்காமல் இருந்தது ஸ்டாலின். விட்டுருங்க சார். உங்களுக்கு உங்க பொசிஷன் பத்தி தான் சார் பேச முடியும். ஆளுங்கட்சி பத்தியா பேச முடியும்? ஆளுங்கட்சி எல்லாரும் கொடுக்குறீங்கல 2000 ரூபாய். ஆமா, குடும்ப கார்டு எல்லாரும் 8 கோடி பேருக்கு கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? குடும்ப கார்டுகள் அவங்க தகுதி வாய்ந்தவர்களுக்குட்டாங்க. தகுதி நீங்க என்ன சொன்னீங்க? மகளிர் உரிமை தொகை தான் சொன்னீங்க. மகளிர் உதவி தொகை சொல்லல. மகளிரா இருக்கிற அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கா இல்லையா? எக்ஸப்ட் நீங்க எப்படி எல்லாருக்கும் சாத்தியம்? எக்ஸப்ட் அரசு எப்படி எல்லாருக்கும்னா 2.36 லட்சம் குடும்ப கார்டுகளுக்கு தான். நீங்க எப்படி அன்கால்குலேட்டடா கொடுக்க முடியாதுங்க? இது அனைத்து மகளிருக்கும் சொல்லிருக்கீங்க. நியாயமே இல்லாத இல்ல சார். இல்ல சார், நீங்க சொல்லிருக்கிறது தெளிவா முதற்கட்ட வாக்குறுதியில நீங்க ஒரு நிமிடம் மதேஷ். இல்ல சார் மதேஷ் ஒரு நிமிடம். அனைத்து மகளிருக்குன்னு சொன்னாலும் எப்படி அரசு ஊழியருக்கு எப்படி கொடுக்க முடியும்? 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க வந்து லாஜிக்கலி நம்ம பேசணும். சோ 1000 ரூபாய் அவங்க கொடுக்கறத நீங்க 2000 ரூபாய் லாஜிக்கலா நீங்க அவங்க கிட்ட இருந்து காப்பி நீங்க இப்படி சொல்லுங்களேன். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிட்டு வெயிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறோம். சரி, என்ன அப்படி நீங்க வந்து மீன்பிடி தடை காலத்துல பாதிக்கப்படுகின்ற மீனவர்களுக்கு 8000 கொடுத்துட்டு இருக்கிற தமிழக அரசு கொடுக்கறத 12000 10,000 ரூபாய் யார் யாருக்கு சார்? 10,000 ரூபாய்ன்றதும் குறிப்பிட்ட அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான். அப்படிதாங்க கொடுக்க முடியும். அன்கால்குலேட்டடா கொடுக்க முடியாதுங்க. நீங்க அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து குடும்பத்திலும் 4 உறுப்பினர் இருப்பாங்க. 4 உறுப்பினர் மாணவர்களே 45 மாணவர்களே 1.5 கோடி பேர் இருக்காங்க. மாணவர்களே நீங்க எப்படி கால்குலேட் பண்றீங்க? எனக்கு புரியல மாதிரி. அப்படி இல்ல, நீங்க ஊடகவியலாளர், அதை எப்படி நம்ம பேச முடியும்? மாணவர்களுக்கும் கொடுப்பீங்களா? என்னங்க அது குடும்ப கார்டு தானங்க கால்குலேஷன். என்ன புதுசா நீங்க ஒரு லாஜிக்? ஏற்கனவே நீங்க 2000 ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டீங்க முதல் வாக்குறுதியில. மூன்றாவது கட்ட வாக்குறுதியில இப்ப வந்து உதவி தொகை, கருணை தொகைன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மாத்திட்டீங்க. 10,000 கொடுக்குறீங்க. இருக்கட்டும். எதுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களின் நலன் சார் அள்ளி கொடுக்குறீங்கன்னா ஓட்டு போடுங்க. பல லட்சம் ஓட்டுக்கு அந்த ஒரு நிமிடம் இருங்க. பல லட்சம் கோடி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பல லட்சத்தை இழப்பீடு உண்டு பண்ணிட்டு 5000 ரூபாய் கொடுத்ததை மட்டும் பெருசா பேசுறீங்க. என்ன கோடை காலம் வந்து கொடுக்க முடியாது. மக்களுக்கு ஆசை காட்டி ஓட்டு வாங்கி அதுக்குதான் உதாரணம் சொன்னா 22 லட்சம் பேருக்கு தொடர்ந்து அந்த கொரோனா பேரிடர்ல நாங்க வந்து 1 ரூபாய் வரி வருவாய் இல்லாத போது கூட நாங்க வந்து உணவுகளை கொடுத்தோம்னு சொல்லி இது சொன்னேன். என்ன பல லட்சம் இழப்பீடு வந்ததற்கு 5000 கொடுத்துட்டு அவங்க பேசுறாங்களே. இந்த ஆண்டு மட்டும் தான் கோடை காலம் வருதா? இல்ல போன ஆண்டு ஒரு நிமிடம் இருங்க. போன ஆண்டு கோடை காலம் இல்லையா? இந்த 4 ஆண்டுகளாக கோடை காலம் இல்லையா? என்ன எலெக்ஷன் வருகின்ற தவறு சொல்லல, திமுகவினுடைய நோக்கத்தை சொல்றேன், தவறான நோக்கத்தை சொல்றேன். நான் திரும்ப வலியுறுத்த விரும்புவது, நீங்க 8 கோடி மக்களும் நன்றாக இருந்தால், மகிழ்ச்சியாக இருந்தால், நீங்க ஏன் 8 பேரை கொண்டாந்து வச்சு புரோகிராம ப்ரொஜெக்டடா பண்ணணும்? மிக மோசமான ஆட்சியை மிகச்சிறந்த ஆட்சியாக நிறுவுவதற்கு இந்த திமுக அரசு தொடர்ந்து இன்னைக்கு தினந்தோறும் கடந்த 15 நாட்களாக பத்திரிகையில முதல் பக்கத்துல வந்து விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க நாங்களும் தாங்க 7.5% 6344 பேர் இந்த மருத்துவ படிப்பை கனவு கூட காண முடியாத மாணவர்களுக்கு நாங்க மருத்துவ படிப்பை கொடுத்தோம். அதற்கான கட்டணத்தையும் அரசை ஏற்கனவே சொன்னோம். 1 ரூபாய் நாங்க வந்து கட்டணம் இல்லாமல் படிக்க வச்சோம். நாங்க எந்த ஒரு நிமிடம் என்னைய பேச விடுங்க. எந்த பரோட்டா மாஸ்டருடைய பையனையும் நாங்க கொண்டாந்து வச்சு எங்களுக்கு எடப்பாடியார் இப்படி பண்ணாருங்க. ஏங்க அது மக்களுக்கு தெரியுங்க. நீங்க ஏங்க பண்றீங்க? நீங்க ஏன் ப்ரொஜெக்ட் பண்றீங்க? உண்மையதான் சொல்றாங்கன்னா நாங்களும் தான் உண்மையை செஞ்சிருக்கிறோம். ஏன் நீங்க பொய்யா ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன். இந்த மாதிரி நான் வைத்த வாதம் தான் பாராட்டி பேசுற காலமெல்லாம் இருக்கு சார். இந்த நாட்டுல நல்லது செஞ்சிருக்கோம் சொல்றாங்க. அதேதான் ஸ்டாலின் செய்யறாரு. இல்லங்கற 1000 ரூபாய் தொகையை தவிர வேற என்ன நீங்க செஞ்சிட்டீங்கிற அந்த 1000 ரூபாயும் SC/ST கமிஷன் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஃபண்டை எடுத்து டைவர்ட் பண்ணி விளக்கம் கொடுத்ததெல்லாம் முடியலங்க. அதுக்கு ஏங்க SC/ST கமிஷன்ல கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. எனக்கு தெரியுங்க, நான் வழக்கறிஞர் தான், பொய்யாலாம் சொல்ல வேண்டாம். அப்ப நீங்க ஒரே ஒரு அந்த 1000 ரூபாய் தொகையை தவிர வேற என்ன இந்த அரசு சாதிச்சிருக்கிறது? தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? தாயின் முன்னிலையில வெல்லும் தமிழ் பெண்களாம். ஏங்க 1999 போக்சோ வழக்குல அந்த பெண்கள் இதாயிருக்காங்களா? அந்த பெண்கள்லாம் வெல்லும் தமிழ் பெண்களா? இல்ல சார். அந்த பெண் குழந்தைகளுடைய சொல்லுமா இல்லையா? அந்த அப்பா மோசமான அப்பாங்க, ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாத அப்பாங்க, எங்களை எல்லாம் கொண்டாந்து நடுத்தருவில் ஒரு குழந்தைங்க
அபியூசிங் ஃபீமேல் சைல்டுங்கிறது அவங்களுடைய வாழ்காலம் ஃபுல்லா அது பாதிக்கக்கூடிய உண்மை விஷயம். உண்மை ஏங்க நீங்க சட்டம் ஒழுங்கை சந்திச்சிருக்க வச்சுட்டு தாயின் முன்னிலையில மகளை கற்பழிக்கிறான் திருவண்ணாமலையில. அக்கா கனிமொழி அவர்கள் கலந்துகிட்ட கூட்டத்திலேயே பெண் காவலரை வந்து அபியூஸ் பண்றான். இந்த தெய்வச் செயல், அரக்கோணம் தெய்வச் செயல் பாதுகாப்பு கொடுப்பாரு எடப்பாடி பழனிசாமி. கொடுத்திருக்கிறோம். அதிமுக சொல்ல வரல, கொடுத்திருக்கிறோம். 10,000 கொடுக்கறதும் 2,000 கொடுக்கறதும் 1200 2000 ஆக்குறதும் அதாவது கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு 2 ஃப்ரீயா கொடுக்கறது எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறீங்க சார். நீங்க ஒரு மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துங்க. மாதேஷ் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லுங்க. எடப்பாடி ஒரு நிமிடம் இருங்க. அததான் மாதேஷ் வந்து விஜய் கிடையாது. பானுத்து சில்வர் ஸ்பூன்ல அவர் சொல்றாரு. நான் ஒரு உதாரணத்தை சொல்லவா? இந்த இடஒதுக்கீடு இலவசங்களுக்கெல்லாம் விஆர் கிருஷ்ணய்யர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. 32 அடி ஆழத்துல இருக்கிறவனுக்கு 32 அடி கயரை போட்டாதான் மேலே ஏறி வருவான். 16 அடி கயரை போட்டீங்கன்னா மேலே ஏறி வரமாட்டான். அதுதான் இலவசங்கள், அதுதான் நலத்திட்டங்கள். நீங்க வந்து நீங்க விஜய் வேணா பலாயிரம் கோடியை வச்சுக்கிட்டு இருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் 1000 ரூபாய்க்கு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். 1000 கோடியை பாக்கெட்ல வச்சுட்டு நீ பேசக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கானே, உனக்கு தெரியுமா? நான் அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். நீங்க 2000 இருக்கிறவங்க மக்கள் அந்த தமிழ்நாடு மக்களுடைய நலன் சார்ந்து நாங்க பேசுறோம். அது தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம். அப்புறம் நாங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? நீங்க ஊடகவியலாளராக ஒரு நல்ல விஷயத்தை நாங்க கொண்டு வர, அதுதான் சொன்னேன். 32 அடி ஆழத்துல இருக்கிறவனுக்கு 32 அடிக்கு வந்து கயிறை போட்டாதான் அவன் மேலே ஏறி வர முடியும். சரிங்களா? ஆனா நீங்க கயிறு போடுறது எப்படி தெரியுமா இருக்கு? நாங்க பண்ணிருக்கிறோமே. புதுசா ஒரு கிணறு வெட்டணும். நீங்க இதுக்கு பெரிய கிணறு வெட்டணும். எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 81,882 கோடி ரூபாய். ஐயா ஒண்ணு இல்லங்க, கல்குவாரி மணல் குவாரியும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாலே பல லட்சம் கோடிகள் வரும். இப்படி ஒரு அகோர பசியில நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். நீங்க மாத்திட்டீங்க. இன்னைக்கு வந்த ஜீவோவை சொல்றேன். ஒரு நிமிடம் இருங்க, ஒரே நிமிடம் எனக்கு டைம் கொடுங்க. என்னைய பேச விட மாட்டேங்கிறீங்க. இல்ல, நான் இருக்கிற கருத்தை நான் சொல்றேங்க. நான் வந்து எதுவும் தவறாவோ மானிப்புலேட்டடாவோ ஒரு தரக்குறைவாவோ யாரையும் நான் பேசல. என்ன அதாவது நான் இன்னைக்கு வந்த ஒரு ஜீவோவை நான் சொல்றேன். தமிழ்நாடு கால்நடை மருத்துவர்கள் சங்கம், இன்னைக்கு மீனாட்சி சுந்தரம்னு எங்க ஊருக்காரர் தான் அதோடைய மாநில தலைவர். இன்னைக்கு வந்த ஜீவோ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களிலும் இருக்கின்ற மேய்கால் புறம்போக்குகளை தனியார் நிறுவனம் ஒன்று இருக்கு, இன்றைக்கு ஒப்படைச்சு ஜீவோ வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு எங்க பகுதியில செண்பகராயநல்லூர், வேதாரண்யம் என்னுடைய தொகுதி, அதுல செண்பகராயநல்லூருங்கிற ஒரு ஊர்ல உள்ள 25 ஏக்கர் அரசு புறம்போக்கு, மேய்கால் புறம்போக்குன்னா அதுல கால்நடைகள் மேய்கின்ற, இது எப்பயும் காலங்காலமா ஆங்கிலேயர் காலத்துல கூட அது ரிசர்வ்டா வச்சிருந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள ஒவ்வொரு தாலுகாவிலையும் உள்ளதை இன்னைக்கு வந்து தனியார் நிறுவனத்துக்கு தாரை வார்த்து விட்டார்கள். வித்தவுட் டெண்டர் கூட வெளியிடல, நியூஸும் வெளியிடல. இன்னைக்கு நான் வந்து எங்களுடைய அமைச்சர் OS மணியன் அவர்கள்ட்ட இந்த தகவலை நான் கொண்டு போய் நீங்க அறிக்கை விட சொல்லி இருக்கிறேன். அப்ப எங்கெல்லாம் ஆட்டையப்பட முடியுமோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. வரப்போறல அந்த பயத்துல தானே 5000 கொடுத்தீங்க. போன ஆண்டு கோடை வரலையா? சரி, கோடை அடுத்த இன்னும் 3 மாசம் நாங்க செய்வோங்க. எதுக்கு 1000 2000 செய்வோங்க? 1200 ஒரு தொகையை 2000 எதுக்கு மாத்துறீங்க? நாங்க செய்வோங்க. மக்களுக்கு அள்ளி கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க. நாங்க செய்வோங்க. கொடுத்துட்டா ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? காசு நீங்க தான் தப்பா மாத்துறீங்க. நாங்க வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், OAP கொடுத்துக்கிட்டு இருந்தோம் வயதுல முதிர்ந்தவர்களுக்கு, என்ன மடிக்கணினிகள் கொடுத்துருந்தோம். ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம். 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினிகள், தொழில் நிறுவனங்களை தொடங்குவோம்னு சொல்லுங்க சார். சொல்லிட்டு வந்தது யாருங்க? 4.5 லட்சம் வேகன்சி. நீங்க இதெல்லாம் சாத்தியமா? ஒரு நிமிடம் இருங்கங்க, வந்ததுக்கு அப்புறம் எப்படி செய்வோங்க? அத தான் சொல்லிட்டேங்க. 4.5 லட்சம் வேகன்சி இருக்குன்னு நாங்க வந்ததும் வந்து அத்தனை காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் யார் சொன்னது? ஸ்டாலின் தானே சொன்னாரு. கேட்டீங்களா? ஊடகவியலாளர்கள் கேட்டீங்களா? ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காட்சி ஊடகங்களையும் சபரீசனை வச்சு நீங்க விலக்கி வாங்கிட்டு ஒரு மோசமான ஆட்சியை மிகச்சிறந்த ஆட்சியா நிறுவுவதற்கு நீங்க பாடுபடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையாகவும் இருக்கு, வெறுப்பாகவும் இருக்கு. இந்த அறிவையும் ஆற்றலையும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்து நீங்க பயன்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்க ஏங்க ஓட்டு கேட்டு போகணும்? அவன் ஓட்டு போடுறதுக்கு உங்க வீட்டு முன்னால நிக்க மாட்டானாங்க. அத்தனை திமுக எம்எல்ஏ வீட்டு முன்னால நிக்க மாட்டானாங்க. அவங்களுக்கு தான் ஓட்டு போட மாட்டாங்க. உங்களுக்கே தெரியுது. ஒரு இதை சொல்றேனே, பயத்தின் அடிப்படையில தான் 5000 கொடுத்தீங்க. நீங்க எந்த அடிப்படையில வரலையா? நீங்க எந்த அடிப்படையில 10,000 அனௌன்ஸ் பண்றீங்க? 10 லட்சம் பேருக்கு 50 கொடுக்கல. நீங்க எந்த அடிப்படையில 10,000 அனௌன்ஸ் பண்றீங்க? 53 லட்சம் பேருக்கு நாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்திருக்கோம். இல்ல சார், நான் கேட்டேன். மடிக்கணினிகள் பல லட்சம் மாணவர்களுக்கு நாங்க வந்து நாங்க புதுசாவலாம் உங்களை மாதிரி பொய்யாவலாம் நாங்க பண்ணலங்க. பல லட்சம் பேருக்கு நாங்க மடிக்கணினி கொடுத்திருக்கிறோம். என்ன கொரோனா பேரிடரில் நாங்க இதை கொடுத்திருக்கிறோம், உணவுகள், அம்மா உணவகங்கள் மூலமா கொடுத்திருக்கிறோம். அம்மா வாட்டர் பாட்டில இருந்து, அம்மா சிமெண்ட்ல இருந்து, விலையில்லா ஆடு மாடுகள்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற விளிம்பு நிலை மக்கள் அந்த
விஜய் மாதிரி 1000 கோடி இல்ல 1000 ரூபாய்க்கு ஏங்கி தவிக்கின்ற சமுதாய மக்களுக்கு ம். நாங்க வந்து ஏற்கனவே நலத்திட்டங்களை செஞ்சிருக்கோம். இதை பைனான்ஸா மாத்துனது யாரு? இந்த ஏங்க எங்களை மட்டும் குறை சொல்றீங்க, நான் இதை யாரு பணமா கொடுக்கலாம்னு கொண்டு வந்தது யாரு? சரி யாரு நீங்களும் தமிழ்நாட்டுல அதே ஃபார்முலா யாரு- எடுக்கிறீங்களே. யாரு நீங்களும் அதை அதே இது formula. பண்ணது? ஏங்க கட்டி ஏவுகணை வருதுன்னா பேட்ரியாட் ஏவுகணை தாங்க ஏவி ஆகணும். நான் போய் நீங்க பொட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த முடியாது. நல்லா மூணு நல்லா கட்ட புரிஞ்சுடுங்க. வாக்குறுதி. அவங்க என்ன ஆயுதத்தை எடுக்கிறார் மாவா சொன்ன வார்த்தை அதுதான் என்ன அவங்க சொல்ல முடியும்? அவங்க நான் என்ன அவங்க ஆயுதத்தை என்ன கொடுத்திருந்தாங்களோ அது அதை நான் நீங்க என்ன- காப்பி நான் அடிச்சு அப்படியே என்ன சொல்லுங்க. ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறான்னு மாவா சொன்னாருன்னா சும்மா கிடையாதுங்க. ஆ. ரைட்டுங்களா? மக்களின் நலன் சார்ந்துதான் நாங்க இல்ல, நான் சொல்றோம். ஒண்ணு நாங்க தான் வந்து கேட்டேன். எதுவும் ஆ. இதுல வந்து இல்ல, இது நல்ல இது பண்ணலன்னு சார்ந்தா நான் வைங்களேன். இப்படி பண்ணலாம் இருங்க. நான் ஒண்ணு கேக்குறேன். பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை, ம். படிச்சு பட்டம் வாங்கினவங்களுக்கு வேலை கொடுங்க, ம். உதவித்தொகை கொடுக்குறோம்னு தான் சொல்லியிருக்கோம். 4.5 லட்சம் பேருக்கு நாங்க கொடுக்க தான் போறோம். படித்தவர்களுக்கு உதவித்தொகை, நாங்க Plus two கொடுத்துருக்கோம். படிச்சவங்கள அடுத்து என்ன கொடுத்திருக்கிறோம். பண்ணணும்னு சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு உதவித்தொகை கொடுத்திருக்கோம். கொடுக்குறீங்க? சரிங்களா? ஆ. அனைத்து குடும்பத்திற்கும் உதவித்தொகை. எதுவுமே இல்லாம பல லட்சத்தை புடுங்கி விட்டு நீங்க ஒரு 5000 கொடுத்தாரு, அதை பத்தி விமர்சனம் பண்ணிருக்கீங்களா? ஸ்டாலின் நீங்க தோல்வி என்ன பண்ணுங்க? நான் அதை அவங்க கிட்ட கேள்வி தோல்வி கேட்கறேன். பயத்தின் உச்சத்துல திமுக கிட்ட கேட்கறேன். வடிவேலு சொல்ற மாதிரி பேஸ்மெண்ட் தான் பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிற மாதிரி எதுக்காக நீங்க 5000 கொடுத்தீங்க? தோல்வி பயத்தினுடைய உச்சம் என்ன? அதை யாரும் விவாதிக்க தயாரா இல்லையே. ம். தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் அத்தனையும் எதிர்க்கட்சியை பத்தி விசாரிச்சு விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி. ஆளுங்கட்சியில இருக்கிற தவறுகளை விவாதம் நடத்திட்டு இருக்காங்களா? நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. என்ன ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமா நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. வரட்டும். சரி, அனௌன்ஸ் பண்ணுங்க, நல்ல விஷயம். ம். 3 சிலிண்டர் நமக்கு அது பாதி தொகையா மாறுவதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துவோம். அதுக்கான வேலையை நம்ம வேலை திட்டங்களை உருவாக்கும் அப்படின்னு ஏதாவது அறிவிப்பு அவங்க கொடுங்க சார். கட்சியே என்ன என்ன நடத்தும்? சார் இது? அவங்க இலவசமா கட்சியை எல்லாத்தையும் இலவசமே அவங்க வா. கட்சியே எல்லாமே இலவசமா தான் நான் உங்களுக்கு. வி.ஆர். கிருஷ்ணய்யருடைய கூட சொன்னேன். அது தேவையில்ல சார். அவங்க கட்சியை எப்படி நடத்தணும் நடத்தி இருக்கிறோம். நாங்க வந்து கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் கனவு திட்டமா இருந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 4000 கோடியை செலவு பண்ணி ம். நாங்க நடத்தினோம். யாரு திறப்புழா நடத்துனீங்க? நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்க. சரி. சரபங்கா நீரேற்று திட்டம், ம். நீங்க எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது. ம். அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை வந்து காவு கொடுக்க நின்னது யாரு? ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தபோது ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் மீத்தேன் எடுப்பதற்கும் எங்களுடைய தஞ்சை மண்டலத்தை தாரை வார்த்தது. அதுக்கு முன்னாடி என்ன? தவறுன்னு அவர் சொன்னாரு. இல்ல, அவரே சொன்னாரு. ஏங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா தவறு ரெக்கவரி ஆயிடுமாங்க? ம், ம். அங்க ONGC இது அமைச்சுட்டானே. இன்னைக்கு 13 வருஷம் கன்விக்ஷன் கிடைச்சது. இப்போ PR பாண்டியனுக்கு அதை போய் தடுத்தாருன்னு சொல்லி எதனால? ம். உங்களுடைய தவறுகளால தானே. எங்க தஞ்சை மண்டலத்துல உங்க ஊர் தானேங்க. தஞ்சை மண்டலம் சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்றத வந்து காவு கொடுக்க நீங்க வந்து கையெழுத்த போட்டுட்டு எனக்கு தெரியாதுங்கன்னு சொன்னா நீங்க வந்து அதுக்கு லாயக்கு இல்ல. ம். ஏற்கனவே பொம்மை முதல்வர்னு சொல்றது உண்மைதாங்கிற மாதிரி ஆயிடுது இல்லைங்க. ம். ஏங்க நீட்டு ரகசியம் நேட்டா இருக்குன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்களா? 505 வாக்குறுதி கொடுத்தீங்களா? 505ல ஒரு 25% நிறைவேற்றிருக்கீங்களா? உங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. ம். பழைய திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்களா? உங்களுடைய அறிவிப்புகளை பார்த்து என்ன? பொருளாதார நிபுணர்களே நிறைய பேர் ஷாக் ஆகுறாங்க சார். ஏங்க, என்னங்க இதெல்லாம் இல்ல நீங்க சாத்தியமில்லாத திரும்ப ஒண்ணு அதே எடப்பாடி கேட்டீங்கன்னா announce பண்ணிட்டு பல இருக்காரு. லட்சம் கோடி ரூபாய் இல்ல, கல்குவாரியில வந்து பொருளா வர வேண்டிய intellectuals அவங்கெல்லாம் இழப்பீட்டு வந்து காம்பன்சேஷன் மட்டுமே பல லட்சம் கோடி ரூபாய் வர வேண்டி இருக்குங்க. ஆ. இதை எல்லாரும் பண்ண முடியுங்க. எக்கனாமிஸ்ட் என்ன? பயப்படுறாங்க சார். அவங்க ஏங்க பயப்படுறாங்க? அவங்க தான் குழு எல்லாம் அமைச்சாங்களா? ஜெயரஞ்சன் தலைமையில குழு அமைச்சாங்களா? அந்த குழு என்ன சொன்னுச்சு? கடன் வாங்குங்க 10 லட்சம் கோடின்னு சொன்னிச்சா? இல்ல இன்ன வரைக்கும் இல்ல. நமக்கு எவ்வளவு ஸ்லாப் இருக்கோ அந்த ஸ்லாப் அளவு தான் வாங்கிட்டு நீங்க இருக்காங்க. பாட்டுக்கு யதார்த்தமா ரன் பண்றீங்கன்னா, ஒரு குழு இல்லாம ரன் பண்றீங்கன்னா ரைட்டுங்க. அவர் ஏதாவது அவருக்கு தெரிஞ்சதை பண்ணாருங்க. ம். இந்த குழு ராங் அட்வைஸ் கொடுத்துச்சா? ஜெயரஞ்சன் தலைமையில் அமைந்த குழு ராங் அட்வைஸ் கொடுத்துச்சான்னு நான் கேட்குறேன். ம். எதுக்காக 10 லட்சம் கோடி கடன் வாங்குனீங்க? அப்போ அந்த 150 மடங்கு சொத்து வரி உயர்த்தினதுல வந்து பணம் எங்கே போச்சு? நாங்கள் வைக்கின்ற வாதம், ம். உதயநிதி நண்பர் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுகின்றார், 800 கோடி ரூபாய்க்கு 16 வாட்ச் கலெக்ஷன் விக்ரம் ஜூசு போடுகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் இப்படி மடைமாற்றம் செய்யப்படுகிறதுங்கிற நாங்கள் வைக்கின்ற வாதம் சரியா தவறா என்பதை மாதேஷனுடைய கவனத்துக்கு விட்டு விடுகிறேன். 40,000 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்ல இழப்பீடு வந்திருக்கிறது என்று வாதம் வைக்கப்படுகிறது. விசாகன் ஐயர் தப்பிச்சு ஓடியதை நீங்க பார்த்திருப்பீங்க. அங்கிருந்து இடி ரைடு வந்ததும் மறுநாளே கிளம்பி ஸ்டாலின் அங்க போய் காலை பிடிச்சதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த பாட்டிலுக்கு மேல் 10 ரூபாய் டைரக்டாக நீங்க வந்து டாஸ்மாக்கு நேரடியாக அனுப்புறது வித்தவுட் என்ட்ரி, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. எல்லாரும் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது இட் இஸ் நாட் பீகார், இட் இஸ் நாட் பீகார், இட் இஸ் நாட் ராஜஸ்தான். இது வந்து ஒரு கல்வியறிவு அதிகம் உள்ள மாநிலம். அதாவது வந்து கல்வியறிவு எங்களால செய்ய முடியுங்க. கல்வியறிவு அதிகம் உள்ள கேரளாவை விட அரசியல் அறிவு அதிகம் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா என்ற ஒரு ஆதர்ச தலைவியின் பின்னால் நிற்கக்கூடியவர்கள். நீங்க உங்களால எல்லாம் மாத்த முடியாதுங்க. மாத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க. பிஜேபி ஐடியாவா? நீங்க இத வந்து ஏங்க இல்ல சார், பிஜேபி பீகார்ல அங்க ஒரு ஐடியா நிதிஷ்குமார் ரூட்ல 10,000 முன்னாடியே கொடுத்தாங்க. நீங்க 10,000 பின்னாடி கொடுக்கறதா சொல்லுங்கன்னு அவங்க ஏதாவது கேக்குறேன். ஏன் நீங்க பதறி துடிக்கிறீங்கன்னு கேக்குறேன். நான் ஒரு தப்பாவே நான் வாதம் வைக்கிறதா இருக்கட்டும். ஏன் பதறி துடிக்கிறீங்க? மக்களுக்கு தானே 5,000க்கு மட்டும் மக்களுக்கு போறதை தடுக்கிறதுக்கு பாக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல.
10,000 மக்களுக்கு போறத ஸ்டாலின் ஏன் தடுக்க முயற்சி பண்றாரு? தடுக்க முயற்சி இல்ல சார். இது அப்புறம் என்ன? சாத்தியமா சாத்தியம் இல்லையா? அது நாங்க பாத்துக்கிறோங்க. எடுக்கூடாதா? ஏங்க புள்ளைய பெக்கிறவனுக்கு வளர்க்க தெரியாதாங்க? நீங்க வளர்த்துருவீங்களா? சாப்பாட்டுக்கு எங்க வாங்குவீங்க? அரிசி முட்டை எங்க வாங்குவீங்க? இதெல்லாம் பேச்சாங்க. சார், கண்ணுக்கு முன்னாடி தெரியுது சார். I am the father of கண்ணுக்கு முன்னாடி கவலைக்கிடமா இருக்கும்போது இல்ல, நான் எழுப்பி நடமாடி விட்டுருவேன். I am the father of the childங்க. I will take careங்க. Why you father about it? என்ன உங்களை மாதிரி 1999 பெண் குழந்தைகளை நடாத்தில் விட்டது மாதிரியா? என்ன கோவை பாலியல் மாணவி கோவை ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் கற்பழிக்கப்பட்டாங்களே முதுகலை மாணவி, உங்கள் கட்சிக்காரன் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரம் பண்ணானே அப்படியா? இந்த நந்தனம் கேண்டீனில் வந்து அந்த ஓனரே வந்து அந்த பெண்ணை இது பண்ணானே அப்படியா? உங்கள் அரக்கோணம் தெய்வ செயல் போல் ஒரு 22 ஆண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க சொன்னாருன்னு அவங்க இப்போ ஒய்ஃப் சொன்ன மாதிரி அப்படி ஒரு இவங்களையெல்லாம் காப்பாற்ற முயற்சி நான் கேட்குறேன். அண்ணா நகரில் ஒரு 10 வயது பெண் குழந்தை பாலியல் இதுக்கு ஆனாங்க. அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க பெற்றோர் போகிறாங்க, அவங்கள தாக்குறாங்க. யார்? காவலர்களே தாக்குறாங்க. என்னங்க நாடாங்க இது? வெதர் யூ ஆர் ரன்னிங் ஏ கவர்மெண்ட், வெதர் இட் இஸ் ஏ வெல்ஃபேர் ஸ்டேட்டு, நான் கேள்வி கேட்குறேன். என்னவா இருக்க முடியும் சொல்லுங்க? அவன் கட்சிக்காரன், அந்த தவறை செய்தவன் கட்சிக்காரன், அதனால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவன தாக்குறாங்க. இதானங்க இதை இந்த யதார்த்தத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாதாங்க? புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அங்கே அரசியல் அறிவு இல்லாமல் நம்ம இருக்கிறோம். நீங்க கவர்மெண்ட் அங்கே ரன் பண்றீங்க. முதலமைச்சர் சொல்லுகிறார் 1 லட்சம் கஞ்சா சாக்லேட்டுகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் பிடிபட்டன. இதை போய் ஒரு முதலமைச்சர் சொல்லலாமாங்க? ஒரு மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் கஞ்சா சாக்லேட்னா நீங்க இந்த திராவிட போதைப் பொருட்கள் இதுல ஒரு நிமிடம் நிறைய விஷயங்கள் இது பண்ணிருக்காங்க. நார்கோட்டிக்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க சார். இருக்கட்டுங்க ஸ்டேட்மெண்டானா அசிங்கம் இல்லையாங்க? சட்டம் ஒழுங்கு உங்க கையில தானங்க இருக்கு. சட்டம் ஒழுங்கு உங்க கையில. ஆட்சி காலங்கள்ல இப்படி எல்லாம் பறிமுதல் செய்யப்படும். நான் மெத்தப்பட்டம் இல்ல இருந்தா தானே பறிமுதல் செய்ய முடியும். மெத்தப்பட்டமைங்கிற ஒரு வார்த்தையை ஜாபர் சாதிக்கு வந்ததற்கு பிறகு திராவிட மாடல் வந்ததற்கு பிறகுதான் என்ன இவருடைய மாடல். நாங்களும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். இந்த திராவிட மாடல் வந்ததற்கு பிறகுதான் ஏங்க கிட்னி ராக்கெட்டிங்கு உங்க சட்டமன்ற உறுப்பினர் செய்யறாரு. அவனை கட்சி விட்டு நிற்கீங்களாங்க? இந்த ஒரு பத்திரிகையாளரை வந்து முன்ன நின்று தாக்குறான் உங்க சட்டமன்ற உறுப்பினர். 3 லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நின்று அஃபென்ஸ் செய்கிறான். அவனை மறுநாள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் விட்டு நீ நீக்கணுமா இல்லையா? என்கரேஜ் பண்றீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கிட்னி ராக்கெட்டிங்கு மகாராஷ்டிராவிலேருந்து உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லவா? மகாராஷ்டிராவிலேருந்து கிட்னி ராக்கெட்டிங் டீமு திருச்சிக்கு வந்து இப்போ கேதார் மருத்துவமனை மூடப்பட்டிருக்கு தெரியுமா? என்ன அதில் என்ன நடந்துச்சு தெரியுமா? கம்போடியாவில் இருக்கிற ஒரு தொழிலதிபருக்கு ஏபி நெகட்டிவ்ங்கிற ஒரு கிட்னியை பல கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏபி நெகட்டிவ் கிட்னி வந்து கிடைக்காது. லட்சக்கணக்கில் ஒரு 5 லட்சம் பேருக்குள்ள ஒருத்தருக்கு தான் அந்த ஏபி நெகட்டிவ் கிட்னி இருக்கும். இதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா, எத்தனை பேர் கிட்னியை சட்னி ஆக்கியிருக்காங்கன்னு ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன இதை வந்து மகாராஷ்டிராவினுடைய கிட்னி ராக்கெட்டிங் டீம் வந்து இங்கே இது பண்ணி அதுக்கு பிறகுதான் உயர்நீதிமன்ற ஆணை ரத்து செய்யப்பட்டு அது நிறுத்தப்படுகிறது. இது யார் நடத்துறா? உங்க சட்டமன்ற உறுப்பினர். நீங்க எல்லாம் மக்கள் நலனை பத்தி பேசுறீங்களா? நீங்க தான் வந்து வெல்லும் தமிழ் பெண்களை பத்தி பேசுறீங்களா? நீங்க தான் வந்து தொடரட்டும் நல்லாட்சின்னு சொல்றீங்களா? கேவலமான ஆட்சிங்க, மிக கேவலமான ஆட்சிய நீங்க ஏங்க பொய்யா சொல்றீங்க? சார் 5000 ரூபாய் அறிவிப்பு, நான் இறுதி கேள்வி வைக்கிறேன். 5000 ரூபாய் அறிவிப்பு மக்களிடையே போய் சேர்ந்தது ஒரு மகிழ்ச்சியா அதை ஏத்துக்கிட்டாங்க. மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டதா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. நான் அப்படிதான் சொல்ல முடியும். 3 கட்ட அறிவிப்புகள் திரு எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் பண்றாரு. இது யாருமே மக்கள் பெரிதா பேசு பொருளே ஆகலையே. அதுதான் ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் செப்பரேஷனுடைய கைகள்ல இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் நான் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? மக்களுக்கு தெரியுங்க. உங்களால முடியுமா சார்? இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. மக்கள் இதெல்லாம் நம்புவாங்களா? நம்பி தானே ஆகணும். செஞ்சிருக்கிறோம். 55 லட்சம் பேருக்கு நாங்கள் தாலிக்கு தங்கத்தை கொடுத்துருக்கோம், ஓஏபி கொடுத்துருக்குறோம், விலையில்லா மடிக்கணினி கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து பல லட்சம் மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஆடு மாடுகள் கொடுத்துருக்கோம் தெரியுமா? ஒரு ஆடு மாடுங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்திற்கு 10,000. அவங்களுடைய அடிப்படை செலவை இது பண்ணுவது என்ன? முதலாக இது தவறான வழியில் மிஸ்கைடு பண்ணது நீங்கள். பணமா கொடுக்க ஆரம்பிச்சது நீங்க. அது என்ன நினைச்சு கொடுத்தீங்க? அதனுடைய தொடர்ச்சியா இல்லங்க. அதுதான் எதிரி என்ன நம்ம என்ன அள்ளி கொடுக்குறீங்க சார். மக்கள் அள்ளி வாக்குகளை செலுத்துவாங்களா? அதெல்லாம் பண்ணிருக்காங்க. போன மாசம் வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? கடை விரித்தும் கொள்வார் இல்லை, எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஒருத்தரும் வரலன்னு நீங்க பேசுனீங்க. இன்னைக்கு அசுரபலத்தோடு, இன்னும் ஒரு வார்த்தையை சொல்றதா இருந்தா மிருகபலத்தோடு ஒரு அற்புதமான கூட்டணியை நீங்க பாராளுமன்ற தேர்தலிலேயே பாஜகவும் அதிமுக கூட்டணியும் இருந்திருந்தாலே ஏறக்குறைய 30 தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். என்ன அது ஒரு சில நபர்களுடைய அந்த நபருடைய பெயரை சொல்ல விரும்பலை. ஒரு சில நபர்களுடைய தவறால் அந்த வெற்றி தள்ளி போனது. இன்னைக்கு மிக அசுரபலத்தோடு பாஜக என்ற பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறோம். பாஜகன்னா முன்ன மாதிரி உள்ள பாஜக இல்லை. ஓரமாக போகிறவங்களை கூப்பிட்டு இந்த வந்து நில்லுங்க சார் கூட்டம் காட்டணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு கிராமத்திற்கு 25 பேருக்கு மேலே இளைஞர்கள் அந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். அதே போல் வட தமிழகத்தை கட்டி ஆளுகின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய
பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வந்து கூட்டணிக்கு வந்திருக்காங்க. ரெட்டை தமிழ் மாநில இலையில காங்கிரஸ், நின்னு ஜெயிச்ச தமிழ் மாநில காங்கிரஸ், ரெட்டை இலையில நின்னு தமிழ் மாநில ஜெயிச்ச காங்கிரஸ் ஐயப்பன் இருக்கட்டும். ஐயப்பன் ஓபிஎஸ் ஆதரவாளர். ஏங்க, அவர் அவங்கெல்லாம் சொல்றாரு சட்டமன்றத்துல மறுபடியும் ஸ்டாலின் தான் ஓபிஎஸ் வருவாரு. எல்லாம் வந்து கலங்கங்க இந்த கட்சிக்கு. நாங்க அன்னைக்கே நீக்கணுமே. நான் ரெட்டை இல்ல, இலையில ஓட்டு வாங்கினவர் எடப்- சொல்றாரு மறுபடியும் ஸ்டாலின் தான் ஏங்க. வருன்றாரு சட்டசபையில. ஏங்க அவர் யார் பின்னாலங்க நிக்கிறாரு? ஓபிஎஸ் கூட இருக்காரு. ஓபிஎஸ் யாருங்க? அம்மாவால் 3 முறை அடையாளம் காட்டப்பட்டு முதலமைச்சராக இருந்தவர். ம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் கோயிலாக மதிக்கப்படுகின்ற அந்த தலைமை கழகத்தை அடியாட்களை வைத்து உடைத்து நொறுக்கி அங்கிருந்த டாக்குமெண்டையெல்லாம் களவாடிட்டு போன ஒரு, நான் அதுக்கு மேல வார்த்தை சொல்ல விரும்பல. அவரை அன்றைக்கு எடப்பாடியார் நீக்கிய போது நான் உட்பட ஏன் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்களே சொல்லுகின்றார், இவரை கட்சியை விட்டு நீக்கியது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு சட்டமன்றத்தில் அதை ஆதரித்து பேசியவர். அவருடைய நம்பிக்கையெல்லாம் என்ன தெரியுமா? அம்மா எப்படி உயிரோட வந்துட மாட்டாங்க, அடி விழாது, இதுதானே உன்னுடைய நம்பிக்கை. உன்னை 3 முறை முதலமைச்சராக இருந்த நீ போய் ஸ்டாலினை பார்க்கலாமா? ஐயா, எங்க ஊர்ல இருக்கிற அதிமுக தொண்டன் திமுக காரன் வீட்டை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் தான் அதிமுகவினுடைய தொண்டன். நீ இப்போ வந்து இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த நீ, ஒருங்கிணைப்பாளராக இருந்த நீ, இந்த கட்சியை அடமானம் வைப்பதற்கு அடுத்த ஓரிரு மாதங்கள்ல இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு அடுத்த ஓரிரு மாதங்கள்லேயே ஓபி ரவீந்திரநாத் போய் ஸ்டாலின் அவர்களை பார்த்துவிட்டு தலைமைச் செயலகத்திலேருந்து வெளில வந்து என்ன தெரியுமா பேட்டி கொடுத்தாரு? ஸ்டாலின் நல்லாட்சியை நடத்துகிறாரு. அன்னைக்கு அவன் அப்பா என்னவா இருக்காரு? ஒருங்கிணைப்பாளராக அதிமுகவில். ஒய் யூ ஆர் ரன்னிங் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, யூ ஹேவ் டு மெர்ஜ் வித் த டிஎம்கே. இவன் லாய்க்கில் இந்த கட்சியை நடத்துறதுக்குன்னு தான் நாங்கள் தூக்கி இறங்கணும் ஒட்டுமொத்தமாக. நான் என்ன கேட்குறேன், நீ ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த நீ, நானும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். நீங்கள் வந்து அந்த பொதுக்குழுவில் வந்து உங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 3800 பொதுக்குழு உறுப்பினர், 1500 பேர் அந்த பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவன் இருப்பான். உன் பின்னால் எவன் வந்தான்? 5 பேரை தவிர. இந்த 5 பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமாயிட்டாங்க. யாருடைய டைரக்ஷனில்? உங்களுடைய டைரக்ஷனில். இந்த துரோகத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி வெத்துவேட்டுகள் பேசுவதெல்லாம் நம்ம ஒரு விவாத பொருளாக்கி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா மாதேஷ் வந்து ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளர். இந்த மாதிரி ஐயப்பன் போன்ற அல்பங்களை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம். தமிழ்நாட்டினுடைய முக்கியமாக ஏற்கனவே செய்திருக்கிறோம் பல்வேறு சாதனைகள். 69% இடஒதுக்கீட்டிலிருந்து பல்வேறு சாதனைகளை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் சார்ந்து என்றைக்கும். நான் குறிப்பா சொல்ல வர்றேன், இவங்க வந்து என்ன ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னா, என்டிஏவா திமுகவானு. ஏன் நீ பேசுற? நீ திமுக ஆட்சி தொடரட்டும், நல்லாட்சின்னு சொல்ல வேண்டியன. நாங்க சொல்றோம் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போன்னு, காங்கிரஸ்காரன் சொல்றான் காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு. நீங்க சொல்லுங்களேன் கலைஞர் ஆட்சி அமைப்போன்னு. உங்களுக்கே தெரியுது அவர் திராவிட மாடல் உங்களுக்கு. அதுதான் சொல்றேன், ஏன் அது தப்பா வருதுன்னா அவர் நல்லாட்சி தரலன்னு பையனுக்கே தெரியுதுங்க. என்ன அடுத்து நீ நல்லாட்சி கொடுத்திருந்தீங்கன்னா எங்களுடைய நல்லாட்சி தொடரட்டும் நீங்க சொல்ல வேண்டியன. ஏன் தமிழ்நாடு தலை குனியாது? அதான் டாஸ்மாக் அடிச்சுட்டு கீழே பார்க்க குப்புறம் வந்து கிடக்க, எங்க தலை குனியாது? தலையே கீழே இருக்கு. என்ன எல்லா மக்களுக்கு தெரியுங்க. நான் குறிப்பாக வைக்கின்ற வாதம், எந்த இடத்துலையும் தமிழர்களுடைய உரிமையை அனைத்திந்திய அண்ணா திராவிட இவங்களை போல 1.5 லட்சம் பேர் கொண்டு குவிச்ச போது ஒரு அடிமை என்ன எங்களுக்கு இன்னொரு அடிமைக்கு செய்ய முடியும்னாலாம் நாங்கள் கேட்டது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மக்களின் நலன் சார்ந்து குறிப்பாக ஒரு இதை சொல்லணும்னா, 2007 வந்த அந்த காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு அன்னைக்கு வந்து மத்திய அரசில் அங்கம் வகித்தது 9 கேபினெட் அமைச்சர்களை வச்சிருந்த திமுக. அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல மிருகபலத்தோடு இருந்தீங்க. அந்த ஈழ பிரச்சனை எப்பயும் நீங்க தான் இதுல இருந்தீங்க. 2004 2009, 2009 2014 அந்த 10 ஆண்டுகளில் நீங்க தான் இருந்தீங்க. ஆனா காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை யார் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 205 டிஎம்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி 2012 வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நாங்க கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டின் நலன்களை 9 அமைச்சர்களை வச்சிருந்தீங்களங்க. அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை உங்களால கஜெட்ல வெளியிட முடிஞ்சுதா? நீங்க உங்களுடைய நோக்கமே வேறங்க. ஆட்டையை போடுறது. தமிழ்நாடு என்பது உங்களுடைய பிசினஸ் சென்டர். அந்த பிசினஸ் சென்டர்ல எவ்வளவுக்கு ஆட்டையை போட முடியுமா? இன்னைக்கு இந்த மேய்கால் புறம்போக்கை ஏலம் விடாம யாரோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்ததிலிருந்து தமிழ்நாட்டினுடைய மொத்த வளத்தையும் மனித வளத்தையும் சேர்த்து இயற்கை வளத்தையும் சேர்த்து சூறையாடி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போங்கிற வாதத்தை வைத்து 186வது 190வது தொகுதிகளில் இன்னைக்கு சுற்றுப்பயணத்துல போயிட்டு இருக்காரு. அற்புதமான அசுரபலத்தோடு கூட்டணி அமைத்திருக்கிறோம். இன்னைக்கு அவங்க நல்லா இல்லாததுனாலதான் ராகுல் காந்தி இந்த கட்சி வந்து அங்க ஒண்ணு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனாலதான் இன்னைக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்கெனிங் பவருக்காக விஜய் யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறது அரசியல் அறிவு உள்ள நமக்கு தெரியும். ஆனால் கான்கிரீட் கூட்டணின்னு போன மாதம் வரைக்கும் வைக்கப்பட்ட அந்த கான்கிரீட் கூட்டணி இன்னைக்கு ஓட்டை விழுந்து போய் இருக்கிறது என்று சொன்னால் வெகுஜன மக்களினுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்துல ஆசிரியர்கள் இருந்து அரசு ஊழியர்கள் இருந்து
போராடாத நபர்களே இல்லை. சத்துணவு வைப்பாளர்களிருந்து, ஊராட்சி செயலாளர்களிருந்து, செவிலியர்களிருந்து, தூய்மை பணியாளர்களிருந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக வெகுண்டெழுந்து விட்டார்கள். இந்த மக்கள் விரோத அரசோடு கூட்டணி வைக்கணுமான்னு ராகுல் காந்தி நினைக்கிறார். அதான் சார், திமுக ஆட்டையை போட நினைக்கிறதா ஒரு வார்த்தையை பதிவு பண்றீங்க. நீங்க அக்கறையோடு இதெல்லாம் அள்ளி கொடுக்கறதா செஞ்சிருக்கிறோம். அள்ளி குடிப்பீங்களா, கொடுக்க முடியுமான்றதா நிச்சயமா விவாதம் முடியும்ன்றீங்க. நிச்சயமா செய்வோம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி. நிச்சயமா செய்வோம். நன்றி.